பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, எவனாயிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இன்னைக்கான தியான வசனம், எவனாயிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இந்த வாழ்க்கையிலும் மன்னிக்கப்படாது, அடுத்த வாழ்க்கை நமக்கான எதிர்கால வாழ்க்கையிலையும் அது மன்னிக்கப்படாது. இந்த வார்த்தை இப்போ மத்தேயு 12:31-32 இருக்கு. யாருக்கு எதிராக பேசினாலும் மன்னிக்கப்படும். ஈவன் மனுஷகுமாருக்கு எதிராக பேசினா கூட மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசினா மட்டும் மன்னிக்கப்படாது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்? எதனால ஆண்டவர் சொன்னார்? கடவுள் அன்பானவர் தானே, அவர் ஏன் மன்னிக்க கூடாதா? காரி துப்புனவனையும் மன்னிச்சாரு, கன்னத்துல அறிஞ்சவனையும் மன்னிச்சாரு, ஈட்டியால குத்துனவனையும் மன்னிச்சாரு. இந்த விஷயத்தை மன்னிக்க முடியாதா? ஏன் அவர் மன்னிக்க மறுக்கிறார்? இதற்கான ஒரு 5 விஷயங்களை நான் எடுத்திருக்கிறேன். அதை தியானிக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டுகிட்ட உங்களுடைய இதயத்தை ஒப்புக் கொடு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது அவர்களிலே நான் ஒருவனாய் இருக்க விரும்பல. ஆண்டவரே, நான் இருக்கக்கூடாது அப்பா. இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புவீரா, உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீரா. குடும்பத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை தருவீர். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். நீர் பெரியவர் ஆண்டவர், ஒவ்வொரு உள்ளங்களையும் நேசிக்கிறவர் அப்பா. கிருபையாய் இறங்குவீரா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம், அது அப்படி என்னதான் பாவம்? ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசினா, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நம்ம துரோகம் பண்ணா, பரிசுத்த ஆவியானவரை நம்ம இது பண்ணா ஏன் மன்னிப்பு கிடையாது? அப்போ அந்த காரண காரியங்கள் வேதத்தில் பர்டிகுலராக இல்லை, நான் சில விஷயங்கள் எடுத்திருக்கிறோம். முதலாவது விஷயம், பரலோக வாழ்வு எனக்கு கிடைக்காது என்ற மனச்சோர்வு எனக்கு இருந்தால், எனக்கு மன்னிப்பே கிடைக்காது, எனக்கு பரலோக வாழ்வு கிடைக்காது, எனக்கு விண்ணகம் கிடைக்காது, புரியுதா? என் பாவத்தை கடவுள் மன்னிக்க மாட்டார், என்னை தண்டிப்பார். இந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நம்மளே சொல்லிட்டோம் கடவுள் என்ன மன்னிக்க மாட்டார், நம்மளே தீர்ப்பு வழங்கிட்டோம். இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது, புரியுதா? அப்போ நான் எத்தனை முறை கடவுளுக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்தும் கடவுள் என்னை மன்னிக்கவில்லை, என்னை பழி வாங்குகிறார், என்னை தண்டிக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ளாய் இருக்குமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியோத்து தான் அப்படிதான் நினைத்தான். நாம ஒரு முத்தத்தினாலே, ஒரே ஒரு முத்தம் கொடுத்து நம்மோடு இருந்த இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேன், இனி எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, இனி அவர் முன்னால எப்படி நான் போய் நிற்கிறது, என்னத்தை சொல்லி நிற்கிறது, நான் என் முகத்தை எப்படி அவர்கிட்ட காட்டுவேன், ஐயோ நான் பாவம் செய்தேன், அன்பு என்ற முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்து விட்டேனே. இந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது தவறு இல்லைங்க. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நாம் வீழ்ந்து கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என்று நமக்கு நாமே தீர்ப்பு வழங்குகிறோம். பார்த்தீங்களா, அங்கதான் தப்பு நடக்குது. பரிசுத்த ஆவியானவரை அங்கே நாம் தள்ளி விடுகிறோம், அவருக்கு எதிராக அங்கேதான் நாம் பாவம் செய்கிறோம். இதைத்தான் யூதாஸ் காரியோத்து செய்து கடைசியில் அந்த 30 வெள்ளிக்காசை தூக்கி வீசிட்டு தூக்கிடுறார், புரியுதா? தூக்கு போட்டு செத்துடுறார். அவனுக்கு தோணிச்சு, இனி இயேசுக்கு முன்னால போய் நிற்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர் மன்னிக்கவே மாட்டார், அவனே அவனுக்கு தீர்ப்பு வழங்குகிறான், என்னை மன்னிக்க மாட்டார். நம்மள எத்தனை பேர் இப்படி பேசிட்டு இருக்கிறோம், என்னை இறைவன் மன்னிக்க மாட்டார். என்னை எப்படி மன்னிப்பாரு? நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சமா, என்னை எப்படி மன்னிப்பார்? நீங்களே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லி விடுகிறீர்கள். இது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம், அதனாலதான் இந்த பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை, புரியுதா? அப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், பெட்டர் டு டை, செத்து போறது நலம். குற்ற உணர்வு, நீங்கள் பயங்கரமான ஒரு குற்றம் செய்த பின் மனம் வருந்தி ஆண்டவருடைய பாவ அறிக்கை செய்த பின்பு குற்ற உணர்வு கொண்டு நடக்கின்றீர்களா? அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற குற்ற உணர்வு அல்ல, புரியுதா? இது சாத்தான் செய்கின்றவனே. கண்ணியை வச்சுட்டான், எத்தனை பறவை மாட்டுதுன்னு பார்க்கறான், எத்தனை ஆட்டுக்குட்டி
முள்முடிகள் மாட்டுகிறது. கண்ணியை வைக்கிறது யார்? வச்சிடலாம். தப்பிக்கிறது நம்ம கையில் தான் ஆண்டு கொடுத்துருக்கிறார். இருக்கிற சொத்தையெல்லாம் கொண்டு ஊதாரித்தனம் பண்ண ஊதாரி மைந்தன், பன்னிகளோடு படுத்து பன்னிகள் தின்கிற தவிட தின்னு வாழ்ந்தான். தகப்பனிடம் அடாவடியாக சொத்தை பிடுங்கி விட்டு போனவன் ஊதாரி மகன். எப்படியாவது வாழ்ந்துடலான்னு போனான். நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள். பணம் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியா சொன்னான், என் அப்பா கிட்ட போவேன், திரும்பி போவேன். அவனுடைய தீர்மானம் என்ன? நான் என் அப்பா கிட்ட திரும்பி போவேன், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், உன்னுடைய வேலைக்காரில் ஒருத்தனா என்னை வச்சுக்கோங்க. போறான். புரியுதா? போறான். போய் அப்பா, தகப்பன் சொல்றது தகுதி இல்லை எனக்கு, வேலைக்காரர்கள் வருவனாங்க. அந்த தகப்பன் என்ன சார் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நீ என் சொந்த மகன், இந்த வீட்டில் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, நீ திரும்பி வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்டா, இப்படிதான் பரலோக ராஜ்யம் இருக்குதுங்கிறார் ஆண்டவர். நீ திரும்பி வந்தீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இப்படிதான் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துல நீங்க திரும்பி வர்றதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். யூதாஸ் காரியத்தை போன்று நமக்கு நாமே ஒரு டெசிஷன் எடுத்துட்டு சூசைட் பண்றது அல்ல. ஆண்டவருக்கு முன்னால வரணும். ஊதாரி மகனே வந்தான், எப்படியாவது என் அப்பா மன்னிச்சிருவார். அந்த எண்ணம், என் அப்பா முன்னால நின்னா என்னை மன்னிச்சிருவார். நீ வேலைக்காரன் நல்ல மகனே, நீ என் மகன். யோசிச்சு பாருங்க. தன் ஸ்தானத்துக்கு திரும்பவும் அவனை அழைத்து கொண்டார். சகை பணம் 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 இருந்தவன். சகை பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமோ அப்படியெல்லாம் சம்பாதிச்சான். எத்தனை பர்சன்டேஜ் வரி வாங்கணுமோ அப்படியெல்லாம் வரி வாங்கி சம்பாதிச்சான். கடைசியா ஒரு நாள் நம்ம இயேசுவை பார்த்துடலாம், எப்படியாவது பார்த்துடணும், திரும்பி இயேசுட்டு வந்துடணும். அவன் இயேசுவை பார்க்கறான், பார்த்து தன்னாலே சொல்றான், தன்னோட பாவத்தை ஒப்பு கொடுக்குறான். நான் எவன்டையாவது அநியாயமா வந்தா நாளை தனியாக நான் திரும்பி கொடுத்தேன். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது. இன்னைக்கு உனக்கு மீட்பு வந்ததுடா, உன் குடும்பத்துக்கே மீட்பு வந்துருச்சுடா. சரி, எப்ப வருது அது? எப்ப அந்த வார்த்தை வருது? அவன் எப்பொழுது ஆண்டவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்புகிறானோ, எப்பொழுது அவன் தன் பாவத்தை அறிக்கையிடுகிறானோ, எப்பொழுது அந்த பாவத்தை நான் விட்டு அந்த பாவம் கண்ட பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றானோ, அன்றைக்கு அவனுக்கு மீட்பு வந்தது. அவன் குடும்பத்திற்கும் மீட்பு வந்தது. அவன் டெசிஷன் எடுக்கல, ராங் டெசிஷன் எடுக்கல. நம்மளே இவ்வளோ அநியாயமாக வட்டி வலிச்சு வரியை வாங்கி குட்டியை போட்டு எல்லாம் பண்ணி பணத்தை குட்டி போட்டு இவ்வளோ மாளிகை கோபுரம் இப்படியெல்லாம் சொத்து சேர்த்துருக்குறோம், நம்மளாம் அவர்கிட்ட போறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நினைக்கலாம். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறார். இயேசுவா? அது யார்? எனக்கு தெரியாது. 3 முறை அவரை வசைப்பாடுகிறான் என்று இருக்கிறது. தூஷணம் பேசுறான் இயேசுவை பத்தி. அவனுக்கு தெரியவே தெரியாதப்பா, மறுதலிக்கிறான் 3 முறை. ஆனா அவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வு, மனம் கசந்து அழுகிறான். ஆனா அவனுக்கு தெரியும், நம்ம திருப்பி இயேசு முன்னால போய் நின்னோம்னா கண்டிப்பா என்னை மன்னிச்சிருவார், என்னை மன்னிச்சிருவார். மன்னிக்காமே அவரால் இருக்க முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியும், ஆனா மன்னிச்சிருவாரு. என் முகத்தை அவர் முன்னால காட்டினா போதும், நான் மனம் திருந்திட்டேன், வருந்திட்டேன்ப்பா, இன்னைக்கு வருந்துற, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா போதும், மன்னிச்சிருவார். அதான் பாருங்க, ஆண்டவர் அதனால 3 முறை கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறியா பேதுரு? ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். 3 முறை பதிலளித்தது இருக்கு. 3 முறை ஆமா ஆமாங்கிறது. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பேதுருவுக்குள்ளாக இருந்தது பாவ உணர்வு, பாவம் செய்தேன் என்ற உணர்வு. ஆனால் அவன் அந்த குற்ற உணர்ச்சி மூழ்கி போகும். செய்த பாவத்தை குறித்து உள்ளம் உடைந்து அழுதான். ஆண்டவரிடம் மன்னிப்பு தேடி வந்தார், மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். அதனால்தான் முதல் இரத்த சாட்சியாய் மரித்தார். முதல் போப்பாண்டவர் அவர் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு பரலோகம் கிடைக்காது, விண்ணகம் கிடைக்காது என்ற மனச்சோர்வு இருந்தால் அது தூயாவிக்கு எதிரான பாவம். 2வது,
எந்த நன்மையும் செய்யாமல் பரலோகம் எனக்கு தான், எனக்கு பரலோகம் கிடைக்கும் என்ற எண்ணம், இது தூய ஆவியானவருக்கு எதிரான எண்ணம். கடவுள் இரக்கம் உள்ளவர், அதனால அவரெல்லாம் தண்டிக்க மாட்டாருப்பா. எனக்கெல்லாம் பரலோகம் கிடைச்சிடும். என்ன தப்புனாலும் அவர்கிட்ட சாரி ஆண்டவரே சாரி அப்படின்னா ஓகே போப்பா மன்னிச்சுட்டு அடுத்துட்டு தப்பு பண்ணுவேன், சாரி ஆண்டவரையுமே மன்னிச்சுக்குவார். இது எத்தனை யங்ஸ்டர் சொல்றீங்க தெரியுமா? இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் கேஷுவலா வாழ்க்கை எடுத்துட்டு இருக்கீங்க. கேஷுவலா எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஆண்டவரையும் கேஷுவலா நினைக்கிறதா தப்பு. நான் ஒரு மாதிரி சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெவரண்ட் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு உள்ளே போக முடியாது, அதனால் நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா வச்சுட்டு. ஆல் யங்ஸ்டர்ஸ் ப்ரேயர் டைமில் கொஞ்சம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. கெக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். தாய்மார்களே, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ஜெபத்துக்கு வணங்காதவர்கள் கழுத்துக்கள் நாளைக்கு ஆண்டவரை அடிக்கும் போது வணங்கும் இல்லை. பெற்றவங்க எவ்வளவு கண்ணு கருத்துமா பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். பிரேயருக்கு கெக்கப்பேன்னு நான் அப்புறம் சத்தம் போட்டேன், பிரேயர் பி குவைட். என்னை ஒரு மார்க்கமா பார்த்தாங்க, இவருக்கு வேற வேலை இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மூச்சுக்கு நேரம் 10 பேர் சொன்னீங்கன்னா பயம் வரும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை தன்னால கொடுப்பார். நம்பிக்கை மட்டும் அவர் மேல வச்சா போதும். அதெல்லாம் நம்ம இயேசு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பரலோகம் போவேன், இதுதான் நிறைய பேரோட நம்பிக்கை. ஏன்னா பைபிள்ல ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபிரகாம் விசுவாசி பல நீதிமானாக்கப்பட்டான். இதையும் சொல்லியே தேய்க்கிறாங்க. அது எப்படி? விசுவாசம் வச்சா போதுமா? நீங்களாம் பரலோகம் போயிருக்கீங்களா? அடுத்து ஒரு வருஷம் சொல்றாரு பவுல், யாரு யாக்கோபு 2:14 சொல்றாரு, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? Can such faith save him? உண்ட செயல்களே இல்லை. அதான் அன்று சொல்றாரு மத்தேயு 25:47-45 வரைக்கும், பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு தரல. நான் தாகமா இருந்தேன், எனக்கு நீ குடிக்க தண்ணி கொடுக்கல. அந்நியனா இருந்தேன், நீங்க என்ன உபசரிக்கல. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு ட்ரெஸ் கொடுக்கல. நான் வியாதி உள்ளவனாயும் நான் காவலில் அடைக்கப்பட்டவனாய் இருந்தேன், நீ எவனும் என்னை விசாரிக்கல. அப்ப இவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரை நீங்க தாகமா இருந்தீங்க? எப்போ ஆண்டவரை நீங்க பசியா இருந்து நாங்க சாப்பாடு கொடுக்கல? எப்போ ஆண்டவரை நீங்க தனியா இருந்தீங்க, நாங்க விசாரிக்காம இல்லை? எப்போ ஆண்டவரை நீர் ஆடை இல்லாமல் இருந்து நாங்கள் ஆடை கொடுக்கவில்லை? எப்போ ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எப்ப தெரியுமா? இந்த மிகவும் சிறியர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாது இருக்கிறீர்களோ அதை எனக்கு செய்யாது இருக்கிறீர்கள், எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீங்க. சிறியமையா ஆடை இல்லாமல் உணவுக்கு கஷ்டப்படுகிறவர்கள், ஆடை வாங்க கஷ்டப்படுகிறவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், நன்மை செய்தும் காவலில் அடைக்கப்பட்ட பிள்ளைகள், குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்பட்ட பிள்ளைகள், இவங்களை எல்லாம் நம்ம விசாரிக்கணும், இவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் கிறிஸ்டியானிஸ். இவங்களுக்கெல்லாம் செய்யலைன்னா உனக்கு என்ன செயல் இருக்கு? உன்னுடைய செயல் என்ன? ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியா லைனா வச்சு கேட்பாரு, ஏ ஆட்டுக்குட்டி உன்கிட்ட கேட்பாரு, நீ செஞ்சியான்னு கேட்பாரு. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி லைன் அப் பண்ணி வச்சு கேட்பார். பதில் சொல்ல முடியுமா? நமக்கு எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? யோசிக்கணும். மத்தேயு 7:21 சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவன் பிரவேசிக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவருடைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் நாடகம் ஆடுறாங்க. பைபிளை தூக்கவும் அஞ்சறது இல்லை, ஊழியம் செய்யவும் அஞ்சறது இல்லை, பணம் சம்பாதிக்கிறது புரியும்.
கண்ணீர் விடுறதுக்கு அஞ்சறது, அது உண்மையான கண்ணீரா தெரியாது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆண்டவர் ப்ரொஃபஸிலும் சொன்னோம் தெரியுமா? உம்முடைய நாமத்தினால எவ்வளோ சொன்னோம். கொரோனாலாம் வந்த வேகத்தில் போயிருன்னு சொன்னோம். கொரோனா நம்ம ப்ரேயர் பண்ணி கண்ணீர் வச்சா வராதுன்னு சொன்னோம். எவ்வளோ சொன்னோம்? 20 வருஷம் சூப்பர் வருஷம்னு சொன்னோம். ப்ரொஃபஸியெல்லாம் சொன்னோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். எல்லா பிசாசு ஆடுது பாருங்க, நாங்கள் துரத்தினோம். உமது நாமத்தினாலே அநேக அற்புதம் செஞ்சோம். சத்தவனைகளை எழுப்ப வச்சோம். நோயாளிகளை எல்லாம் குணமாக்கினோம். அப்படி குணமாக்கிற மாதிரி நாங்களே சொல்லிக்கிட்டோம். ஆளெல்லாம் செட்டப் பண்ணி வச்சு நிற்க வச்சு சொன்னமாக்கும். எப்படியோ அதனால ஒரு ஆத்மா உங்களை ஏத்துக்குச்சா இல்லையா ஆண்டவரே? எல்லாம் செஞ்சோம். அப்ப நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இத்தனையும் செஞ்சேன்னு சொல்லும்போது, அக்கிரம செய்கைக்காரர், உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? அக்கிரமமா இருக்கு. எப்படிப்பட்ட அக்கிரமம்? என்னுடைய நாமத்தை குறித்து பயம் இல்லாத அக்கிரமம். நீ என்னோட நாமத்தை எதுக்கு சொன்ன? பணம் சம்பாதிக்க. நீ எதுக்கு விசாரிக்க? ஒரு ஏழையை போய் விசாரிச்சியா? ஒரு திக்கற்ற பிள்ளையை போய் விசாரிச்சியா? ஒரு விதவையை போய் விசாரிச்சியா? ஆடை இல்லாம ட்ரெஸ் கூட வாங்க முடியாம ஒருத்தர் சூழ்நிலை இருந்தானே, நீ போய் விசாரிச்சு கொடுத்தியா? பசியோட காத்து இருந்தானே, சாப்பாடு இல்லாம இத்தனை நாள் இருந்தானே, நீ போய் கொடுத்தியா? நெசசிட்டி இல்லாம இருந்தானே, ஹாஸ்பிட்டல்ல நம்மள எத்தனை பேர் போனா, எத்தனை பேர் ஓடுறோம் விலகி. ஹாஸ்பிட்டல் செலவை பேக் பண்ணணுமேனு, ஐயோ அவனை போய் பார்க்க போனா பணம் கேட்டா என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தயங்குறோம். வச்சுக்கிட்டே இல்லைங்கிறோம். ஆனா பாருங்க, சர்ச்சில் டொனேஷன் கொடுப்போம் பாருங்க, பெரிய டொனேஷன். பில்டிங் கட்டுவதற்கு ஐயர் வாசிப்பார், பில்டிங் கட்ட இன்னார் இந்த 10,000 கொடுத்தார். இந்த 10,000 ஆண்டு ஏற்று பாருங்கிறீங்களா? உனக்கு தெரிந்த நண்பன், உன்னுடைய ஆலயத்திலே உன்னோட கூட இருந்தவன் பணம் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டு இருக்கான். நீ இங்க 10,000 டொனேஷன் கொடுக்குற. அக்கிரம செய்கைக்காரன் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்லி. உன் தாய் உன் தகப்பன் அட்மிட் ஆயிருந்தா நீ செலவு பண்ண மாட்டியா? உன் மனைவி அட்மிட் ஆயிருந்தா செலவு பண்ண மாட்டியா? உன் பிள்ளை அட்மிட் ஆயிருந்தா செலவு பண்ண மாட்டியா? அந்நியன் என்றவுடன் அந்நியனாய் விட்டு விட்டாயே. அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு அகன்று போங்க. பெண்களாக்கி சங்கம் வரும் விசாரிக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்கள ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அக்கிரம செய்கைக்காரர். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னென்ன நெசசிட்டி இருக்கு, அதுல எத்தனை பேர் பணக்காரங்க இருக்கீங்க, கொடுத்து உதவுனீங்களா? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்றிருப்போம். எத்தனை இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உங்களுடைய செய்கைகள் அக்கிரமமா இருக்கிறது, என்னை விட்டு அகன்றிருப்போங்கள் அப்படின்னு சொல்லுவேங்கிறார். என்னை விட்டு அகன்றிருப்போங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. என்னை விட்டு போயிருங்க, கண்ணுல நிக்காது, முழிக்காதடா, போயிரு. அக்கிரம செய்கைக்காரர். உன் செயல்கள் எதுவும் நல்லா இல்லை. செல்வந்தனும் லாசரும், பணக்காரனும் லாசரும் கதை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. பணக்காரன் வீட்டுக்கு முன்னாலும் ஒருத்தன் ஏழை நிக்கிறதுக்கு கிடக்கிறான். யாரு? லாசரு. அந்த ஏழையான லாசருக்கு அவனுடைய உடம்புல இருக்கிற புண்ணை நாய்கள் நக்குது. அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த அளவு ஏழை அவன். இந்த பணக்காரன் ரத்தாம்பர கம்பெனி தான் ரத்தாம்பர ட்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா இருக்கிறான். அவன், நீங்க நினைக்கிறீங்களா அந்த பணக்காரன் கெட்டவன்? அவன் கெட்டவனே கிடையாது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு முன்னால ஒரு பிச்சைக்கார புண்ணோட நாய் நக்கிற மாதிரி இருந்தா விடுவோமா? சொல்லுங்க, நம்ம விடுவோமா? இல்ல நம்ம சிஎம் வீட்டு முன்னாலே பிஎம் வீட்டு முன்னாலே அந்த மாதிரி அந்த பணக்காரங்க வீட்டு முன்னாலே இருந்தா விட்டுருவோமா? விட்டுருவாங்களே எல்லாரும். நம்ம சாதாரண பணக்காரங்களே விட மாட்டோம். யோசிங்க. அப்ப அந்த பணக்காரன் நல்லவன் தானே? யோசிச்சு பாருங்க. அவன் விட்டுருக்கான். லாசரு புண்ண நாய் நக்கும் போது அளவுக்கு மோசமான அருவருப்பான ஒரு அகலியான ஒரு மனுஷன் முன்னால இருக்கிறத அவன் விட்டுருக்கான். அலோவ் பண்ணி இருக்கிறானா என்ன அர்த்தம்? அவன் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்லை. கரெக்டா? அவன் 3 வேளை சோறு கொடுத்துருக்கான். அப்ப ஏன் அவன் கெட்டவனான? அவனுக்கு ஏன் பரலோகராஜ்யம் கிடைக்கல? அவனுக்கு ஏன் விண்ணகத்துக்கு போக முடியல? அவன் ஏன் சொர்க்கத்துக்கு போக முடியும்? அவனுக்கு கடவுள் கொடுத்ததற்கேற்ப
எப்படி? கடவுள் அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த கொடுத்ததற்கு ஏற்ப, கடவுள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப, புரியுதா? எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கடவுள் அவனுக்கு கொடுத்த தாளந்திற்கு ஏற்ப, அவனுக்கு எவ்வளோ தாளந்து கொடுத்துருக்கிறார், எவ்வளோ செல்வம் கொடுத்துருக்கிறார். செல்வமே கிஃப்ட் தானே, அவனுக்கு கடவுள் கொடுத்தது தானே. அதுக்கு ஏற்ப அவன் செய்யவில்லை. அவன் நினைச்சிருந்தா அந்த லாசருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அவன் வாழ்வதற்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கலாம், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் சின்ன விஷயமா செஞ்சு கொடுத்துருக்கலாம். அவனுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான செல்வத்திற்கு அவனுக்கு ஏதாவது ஒரு வழி வகுத்து கொடுத்துருக்கலாம். அவன் அதை செய்யலை. அவனுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவோ அவ்வளவுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அதுதான் இது. அதனாலதான் லாசரு சொர்க்கம் போனா, இவன் செல்வந்தன் எந்த பாவமும் செய்யாமல் இருந்தாலும் அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல்கள் நன்மையை செய்யாதபடியினால் அவன் நரகத்தில் இருப்பான். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? மத்தேயு 19வது அதிகாரத்தில் இருக்கும். செல்வந்தனான ஒரு இளைஞன், நல்ல பணக்கார இளைஞன் ஒருத்தன், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு நித்திய வாழ்வு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஆண்டு சொல்றாரு, 10 கட்டளையை கடைபிடிச்சு வாழ். இதெல்லாம் என் சின்ன வயசுல நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. சரி, அப்போ ஒன்று பண்ணு, உனக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்குல்ல, எல்லாத்தையும் வித்து ஏழை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணி பண்ணிட்டு எல்லாத்தையும் வித்து ஏழைகள் கொடுத்து. இருக்கிறது இதுதான் கஷ்டம் ஆண்டவரே, துக்கமாக போகிறான். இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இத்தனை சம்பாத்தியத்தை வச்சுட்டு ஏழை கொடுக்கணுமா? துக்கத்தோடே போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது ஈஸிப்பா, இந்த பணக்காரன் நுழையிறது கஷ்டங்கிறார். அப்போ எல்லா பணக்காரனும் நுழையிறது கஷ்டமா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த மனதுள்ள பணக்காரன் நுழையிறது கஷ்டம். எச்ச கையில் கூட ஈ ஓட்ட மாட்டாங்கம்பாங்க நிறைய. இந்த மாதிரி பணக்காரன் நுழையிறது கஷ்டம். சொத்தும் பணமும் வச்சுக்கிட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நீயும் உன் குடும்பம் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏசி ரூம்குள்ள வாழ்ந்துக்கிட்டு காரில் உல்லாசமாக போய்கிட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல், எந்த ஒருத்தருக்கும் உதவி செய்யாமல் நீ வாழ்கிற வாழ்க்கை வீணானது. அவங்கள பார்த்து தான் சொல்லுவார். நீ சொல்லலாம், 10 கட்டளை எப்படி கடைபிடிச்சிருக்கேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் விபச்சாரம் பண்ணதில்லை தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் தண்ணி கூட அடிச்சதில்லை தெரியுமா, நான் என் வாயால் புறமா என்ன தமிழில் சொல்ல புறம்புக்கிட்டு பேசுறது இல்லை தெரியுமா, என் வாயால் அடுத்தவங்களை பற்றி பேசுறதே இல்லை தெரியுமா, நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கிட்டே தெரியுமா. ஆண்டவர் சொல்வார், ஒரே வார்த்தை சொல்வார், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டுட்டு போய் நீ கண்ணு முன்னாலே முழிக்க போயிடு அப்படிம்பார். காரணம் என்ன? உனக்கு கொடுத்த அளவுல நீ செய்யலை. நன்மை எவ்வளோ அருமையான இது பாரு. நிலைவாழ்வு கிடைக்காது. இப்படி உங்களுடைய செயல்னாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய நன்மையிலே பெரிய பொறாமை கொள்வது. தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் பொறாமை. எல்லா மனுஷனையும் நீ கொலை செஞ்சா கூட ஒத்துப்பாங்க, பொய் சொன்னான்னு கூட ஒத்துப்பாங்க. நீ பொறாமப்படுறேன்னு ஒரு மனுஷன் முன்னால சொல்லி பாருங்க, நான் பொறாமப்படுறேன், சாச்சா அது என் ரத்தத்தில் கூட கிடையாது சொல்லுவோமா இல்லையா? பொறாமப்படுறவன் மட்டும் எவனும் ஒத்துக்கவே மாட்டான் நான் பொறாமப்படுறேன். ஆனால் பொறாமை என்பது பாருங்க, பார்வையற்ற பேச்சற்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துறார், பார்வை கொடுக்குறார், பேச்சு கொடுக்குறார். உடனே யூதர்கள் அங்கிருந்து அவரோடு இருந்தவர்கள் சொல்றாங்க, குருமார்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இவன் சாத்தானுடைய தலைவனாகிய பேர்சபூலை வச்சு பேயோட்டான், இந்த அற்புதம்லாம் செய்யறான். அந்த யூத மக்களுக்கு தெரியும், அந்த பிஷப் குருமார்களுக்கெல்லாம் தெரியும், சாத்தானை வச்சு சாத்தானை விரட்ட முடியுமா? இல்லையா? சாத்தானை வச்சு சாத்தானை விரட்டுவாங்களா? கடவுள் தான் இதை செய்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு அவர் இயேசுவின் புகழின் மீது பொறாமை. இந்த பொறாமை தான் இந்த மாதிரி தப்பா சொல்ல வைக்கும். புரியுதா? பொறாமை மிகுதினால் அப்படி சொல்றாங்க. பொறாமை அடுத்தது என்ன வரும்?
நான் ஆல்ரெடி ஒரு முறை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பொறாம வந்தா என்ன வரும்? வெறுப்பு, கசப்பு. வெறுப்பு வருமா ஒருத்தர் மேல? வெறுப்பு வந்தா என்ன பண்ணுவோம்? அவங்க குறைய மட்டுமே பார்ப்போம். இந்த நிறைய கணவன் மனைவி பிரச்சனை வரதே இதனாலதான். இந்த இப்போ மனைவி யாராவது வெளியே பாராட்டிட்டாங்கன்னா புருஷனுக்கு பொறாம வரும். ஆண்களுக்கு இந்த நேச்சர் கொஞ்சம் அதிகம். நான் ஓப்பனா சொல்றேன். வெளியே தன் வைஃப் யாரோடய சிரிச்சு பேசிட்டு இருந்தாலோ இல்லை வைஃபை பாராட்டிட்டாலோ ஆண்களுக்கு ஒரு பொறாமை. என்ன அட்டங்கு பொறாம வரும். பெண்களுக்கு தன் கணவனை பாராட்டினா சந்தோஷம் வரும். இது இயற்கை, நேச்சர். அப்போ பொறாமை என்ன பண்ணுது? வெறுப்பு. வெறுப்பு என்ன பண்ணுது? குற்றம் கண்டுபிடிக்கிறது. என்ன இந்த மாதிரி இந்த இடம் சரியில்லை, இதை கூட்டு, இதை தொட, இதை மாதிரி இது அழுக்கு இருக்கு, என்ன இது இப்படி இருக்குது, என்ன இப்படி இருக்குது, புரியுதா? இந்த மாமனார் மாமியார் பிரச்சனைய, மாமியார் மருமக பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. பொறாமை வெறுப்பை கொண்டு வருகிறது. வெறுப்பு கசப்பு. கசப்பு என்ன பண்ணுது? குற்றமா பார்க்குது, குற்றத்தை கண்டுபிடிக்குது. அப்ப அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறது யார் வேலை? சாத்தான் வேலை. விட்டு கொடுங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. சரிம்மா விடுமா, அப்படி விட்டு கொடுங்க. எவ்வளவு இனிமையான வாழ்க்கை தெரியுமா? மனுஷ வாழ்க்கை எவ்வளவு நரகப்படுத்திக்கிறோம் நம்மளே. எங்க சரிம்மா விடுமா. அன்புங்க. குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, விட்டு கொடுக்கணும். அம்மா கட்டிக்கும் போது புள்ள விட்டு கொடுக்கணும். சரிம்மா, சாரிம்மா, நான் இந்த தப்பை செய்யலம்மா, ஆனா நீங்க நான் அந்த தப்பை செஞ்சேன்னு நீங்க நம்பிட்டீங்கம்மா, ரியலி ஐ டிட் டூ மா. சரிம்மா பரவாயில்ல. உடனே அம்மா இறங்கிடுவாங்க. சரிண்ணா, அப்ப இருந்தா மூணுல திட்டேன், சரிம்மா விடு. இது குடும்பம். என்ன திட்டுற, நான் செஞ்சதை பாத்தியா பாத்தியா பாத்தியா? இது இப்போ இப்போ இந்த ஜெனரேஷன்ல இப்படிதான் கத்திக்கிட்டு நடக்குது. இது குடும்பம் இல்லை. பெரியவங்க திட்டும் போது சரி விடுங்க, அம்மா தானே, அப்பா தானே, அத்தை தானே, மாமா தானே. மற்றவருடைய நன்மையிலே பொறாமை கொள்வது. ஆண்டவர் மேலே பொறாமை வந்துருச்சு அவங்களுக்கு. குறை கண்டுபிடிக்கிறது. குறை கண்டுபிடிக்கும் போது அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். அவரை துக்கப்படுத்தி அவருடைய, புரியுதா? எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான முளைத்தல் கலகம் உண்டாக்கியிருந்தால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இந்த கசப்பான இது இருக்கிறதுல நம்ம தீட்டுப்படக்கூடாது. தீட்டுப்பட்ட என்னாகும்? தேவனுடைய கிருபையை இழந்து போறோம். தேவனுடைய கிருபையை இழந்து போயிடுவோமா? நம்மளுக்கு தேவனுடைய கிருபை வேணுமா வேண்டாமா? காயினுக்கு ஆபேல் மேல பொறாம. காயினுக்கு ஆபேல் மேல பொறாம. ஏன் பொறாம? ஆபேலோட காணிக்கையை ஆண்டவர் ஏத்துக்கிட்டார், காயினோட காணிக்கையை ஏத்துக்கல. காயின் மேல வந்ததும் பாருங்க பொறாம. என் காணிக்கை ஏத்துக்கல, உன் காணிக்கை ஏத்துக்கிட்டாரா? காயினுக்கு ஆபேல் மேல பொறாம. பொறாம என்ன கொண்டு வச்சு? கசப்பை கொண்டு வச்சு, வெறுப்பை கொண்டு வச்சு. அந்த வெறுப்பை என்ன பண்ணிச்சு? சகோதரனை உருவ குத்திச்சு, கொலை பண்ண வச்சிருச்சு. அந்த கொலை என்ன பண்ணிச்சு? ஆண்டவருக்கு காயின் மேல வெறுப்பை உண்டு பண்ணி அவன் கிருபையை இழந்து போனான், ஆண்டவருடைய அன்பை இழந்து போனான். இதுதான் நடக்கும், புரியுதா? சவுல் அடுத்தது, சவுல் ராஜாக்கு தாவீது மேல பொறாம. ஏன் பொறாம வந்துச்சு? லேடிஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் கோலியாத்தை கொண்டுட்டார். யாரு? நம்ம தாவீது. ஒரு கல்லை வச்சு கொண்டுட்டார். கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை, இவர் கொண்டுட்டார். உடனே நம்ம லேடிஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் புகழுது. சும்மா புகழ்ந்துருக்கலாம் இல்லை, கம்பாரிஷன். அங்கேதான் வந்தது வம்பு. நம்ம சவுல் கொண்டது 1000னா, நம்ம சவுல் ராஜா கொண்டது 1000னா, நம்ம தாவீது கொண்டது 10000ன்னு சொல்லிட்டாங்க. போச்சு. நம்ம சவுலுடைய லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் தாவீதுக்கு தாவிட்டாங்க. புரியுதா? ரசிகர் மன்றம். சவுலுக்கு ரசிகர் மன்றம், எல்லாத்துக்கும் ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு. அதே மாதிரி நம்ம சவுலுக்கு இருந்த லேடிஸ் ரசிகர் மன்றம்லாம் தாவீது சைடு தாவிட்டாங்க. தாவீது கொன்றது 10000. வந்தது அவனுக்கு பொறாம தாவீது மேல. பொறாம வந்தானே என்னாச்சு? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தாவீதுக்குள்ள சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் விலகி அசுத்த ஆவி அவனுக்குள்ளே வந்தது. இதுதான் நடக்கும். அவன் கிருபையை இழந்து போனான். இந்த ஊதாரி மகனோட கதையில ஊதாரி மகன் திரும்பி வந்துட்டான், ஆண்டவர்கிட்ட, அப்பா கிட்ட திரும்பி வந்துட்டான். ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தான் பாருங்க, மூத்த மகன் நல்ல மகன், ஊதாரித்தனம் பண்ணாம
கேடு பண்ணாம, விபச்சாரம் பண்ணாம, நல்ல மகனா, அப்பாவுக்கு பிடிச்ச மகனா வீட்டுக்குள்ள இருந்த மகன், ஊதாரி மகன் வந்தோன்னா அப்பா விருந்து வைக்கிறத பார்த்து அட்டி நான்வெஜ் பிரியாணி எல்லாம் பட்டை கிளப்புறாரு அப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு பொறாமை. இவ்வளோ நாள் நான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறேன், இவ்வளோ நாள் அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளையா இருந்திருக்கிறேன், எனக்கு இப்படி பண்ணாரா, இவன் ஊதாரிட்டு வந்தா இவனை இப்படி பண்ணியிருக்காரு. இவனுக்கு அந்த பொறாமையில் என்னாச்சு, இவன் வீட்டுக்குள்ளேயே வர முடியும். என்னைக்கு இவனுக்கு பொறாமச்சோ அன்னைக்கு இந்த மகனால் வீட்டுக்குள்ளே வர முடியவில்லை. வெளியே வந்துட்டான். இவனை அந்த விருந்தில் கூட கலந்துக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற விருந்தில் நாம் கலந்து கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு அளிக்கிற கிருபையில நாம் கலந்து கொள்ள முடியாது. புரியுதா? பொறாமை வந்ததுன்னா அதுக்குள்ள அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த சொந்த மகனால் பொறாமை வந்த உடனே அவனால வீட்டுக்குள்ள நுழைய முடியும். நாலாவது பார்த்தீங்கன்னா, நாலாவது, உண்மை என்று அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம். உண்மைன்னு தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிலாத்து என்ன பண்ணும், இயேசுவை கொண்டு வச்சிருக்கிறாங்க. பிலாத்துக்கு தெரியும் இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, இயேசு மேல எந்த குற்றமும் இல்லைன்னு தெரியும். மனைவி வேற வந்து சொல்றா, எனக்கு நேற்று கனவுல வந்து இவர் குற்றம் இல்லாதவர், இவர் ஒன்றும் பண்ணிடாதீங்க மனைவி வேற சொல்லி வான் பண்றான் ஆள் அனுப்பி. ஆனா இவனுக்கு என்ன, இந்த மக்கள் மேல பயம், பிரதம ஆசாரியர்கள் மேல பயம். இவங்களை எல்லாம் எதிர்த்தா ஏன் பதவி போயிடும், இவங்களை எல்லாம் எதிர்த்தா நானு இங்கே ராஜாவா இங்கே இதாக இருக்க முடியாது. பார்த்தா இதுல நழுவிடுவோம். நழுவுறது ஒரு பாவம். நழுவிடுவோம். தண்ணி எடுத்து கையை கழுவி இவருடைய ரத்தத்துக்கு, இவருடைய ரத்த பலிக்கு நான் அதெல்லாம் எனக்கு பங்கு இல்லை, இவருடைய ரத்த பலிக்கு எனக்கு பங்கு இல்லை என்று கை சொல்லி உண்மையை மறுதளிக்கிறான் பிலாத்து. புரியுதா? தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்யும். லஞ்சம் வாங்கும் போது நமக்கு தெரியும் வாங்கக்கூடாது, தெரியும்ல பாவம். தண்ணி அடிச்சா பாவம் தெரியுமா இல்லையா? விபச்சாரம் செய்தால் பாவமா தெரியுமா இல்லையா? பொய் சொன்னா பாவம் தெரியுமா இல்லையா? எல்லா பாவமும் நமக்கு தெரியும். தெரிந்தே நாம நான் இந்த சூழ்நிலை, நம்மளும் தண்ணி எடுத்து கை கழுவிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில தான் நான் செஞ்சேன், தண்ணி எடுத்து கை கழுவிட்டு இருக்கோம், மறுதளிக்கிறோம். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கிளியரா இருக்கு. நம்மளுடைய செயல்கள் தூய ஆவியானவருக்கு துக்கத்தை வருவித்தால் அது மன்னிக்க முடியாத பாவம். ஏரோதுக்கு தெரியும், உள்ள டான்ஸ் ஆடுது பிறந்த நாளைக்கு, தைரியமா சொல்ற நீ என்ன வேணாலும் கேளு, சந்தோஷத்துல சொல்ற நீ என்ன வேணாலும் கேளு தரேன். பிள்ளையோட அம்மா நைஸா காது குத்தி விட்டா, யோவான் சாரோட தலையை கேளு. இவன் நினைச்சான் உள்ள நகை கேட்கும், முத்து மாலை கேட்கும், முத்து மாலை கேட்கும், என்னவோ தங்கத்தட்டு கேட்கும், சாரி கேட்கும், மாறி கேட்கும்னு நினைச்சிட்டான். அவ கேட்டது யோவான் சாமியின் தலை. என்னது யோவான் சாமி தலையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சின்ன பிள்ளை ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிற தலையை கேட்குமா? அவனுக்கு தெரியும் யோவான் சாமி யார் என்று. அவர் ஒரு இறை வாக்கினர். புரியுதா? அவசரத்துல வார்த்தை கொடுத்துட்டோமே, அந்த வார்த்தையை காப்பாற்றியாக வேண்டும். தான் ராஜா, தான் வார்த்தையை காப்பாற்றலைன்னா இவங்க என்ன நினைப்பாங்க? தன்னை சுத்தி உள்ளவர்கள், சுத்தி உள்ள அதிபதிகளை என்ன நினைப்பாங்க? அந்த பெருமைக்காக வாழ்ந்தது. அவன் யோவான் சாணனின் தலையை சிரச்சேதம் செய்து தட்டிலே வைத்துக் கொண்டு பிள்ளைக்கு கொடுத்தான். உண்மை என்று தெரிந்தும் அவன் அந்த இடத்திலே ஆவியானவரை துக்கப்படுத்துகிறான். புரியுதா? உண்மை என்று தெரிந்தும் அந்த தப்பு அவன் செய்யும். அவனுக்கு தெரியும் யோவான் சாணன் தலையை எடுப்ப சரியல்ல, மகள் கேட்பது தவறு என்று தெரியும். ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு. அப்போஸ்தலர் 5:1-9 பார்த்தீங்கன்னா, அனனியா சப்பீரா அவங்களால வேண்டுறாங்க. ஆண்டவர் கேட்கல, சொத்தை வித்து முழுசா ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு பெனிஃபிட் கொடுத்துவோன்னு சொல்றாங்க. ஆனா சொத்தை வித்தோன்னா பணம் நிறைய பார்த்தாலும் ஆசை வந்துருச்சு. ஆஹா, இதுல பாதி அமுத்திடும். நமக்கு தான் அமுத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அமுத்திட்டு பாதியை கொடுப்பான். அவருக்கு என்ன தெரியவா போகுது, பேதுருக்கு என்ன தெரியவா போகுது. பேதுருட்ட வரான், முதல் புருஷக்காரன் வர, என்ன இவ்வளவுதானா, பணத்தை கொண்டு வந்திருக்கு, மீதி எங்க? மனைவி வரா, ஏமாத்துறான், செத்து போயிடும். மனைவி வரா, ரெண்டு பேரும் ஒருமனப்படுறாங்க. அதான் அழகா ஒரு வார்த்தை கேட்பார் பேதுரு,
கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமுனப்பட்டது என்ன? யாரை சோதிக்கிறோம்? இப்படி போய் சொல்றதுனால யாரை சோதிக்கிறோம்? நம்ம ஒன்று செய்யறோம்னு சொல்றோம், செய்யறது இல்லை. தர்றோம்னு சொல்றோம், தர்றது இல்லை. யாரை சோதிக்கிறோங்கிறோம்? கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு கணவனும் மனைவியும் ஒருமுனப்பட்டது என்ன? பேதுரு கேட்கிறார். ஸ்தேவான் கல்லால் அடிக்கப்பட்டு சாக போற நிலையில ஸ்தேவான் கல்லால் கொல்ல போறாங்க, சாக போற நிலையில கூட அவன் பயப்படலங்க உயிருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, அருமையான எனக்கு ஸ்தேவான் அந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் 7:51 சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்கள். மக்களை பார்த்து யோவான் சொன்ன மாதிரி டைரக்டா சொல்றார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனமே இல்லை உங்களுக்கு. உங்கள் பிதாக்களும் உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீங்க. உங்க அப்பா அம்மார்களை எப்படி எதிர்த்தாங்க? உங்க தாத்தா அம்மார்களை எப்படி எதிர்த்தாங்க? முறுமுறுத்தாங்கல்ல. மோசை நடத்திட்டு வரும்போது முறுமுறுக்கிறாங்க. ஒரு கறிக்கு சண்டை போடுறாங்க, ஒரு கோழி இல்லைன்னு சண்டை போடுறாங்க, ஒரு கவுதாரி இல்லைன்னு சண்டை போடுறாங்க, தண்ணி இல்லைன்னு சண்டை போடுறாங்க, வழி இல்லைன்னு மோசைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இப்படியாக உங்கள் பிதாக்கள் செய்த தவறுகள் போலவே நீங்களும் இருக்கிறீங்களே. ஸ்தேவான் கல்லிருந்து சாவப்படுற இடத்துல சொல்றாங்க, பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். யூ செல்ஃப் நெக் பீப்புள், ஸ்டிஃப் நெக் பீப்புள். எப்படி பாருங்க, தைரியமா மூஞ்சிக்கு நேரம் உண்மையை சொல்றார் ஸ்தேவான். சாக போற நிமிஷத்துல நம்மளாம் உயிருக்கு பயந்து கொஞ்சம் கெஞ்சுவோம், அம்மா மக்களே கொஞ்சமாச்சு இறக்க காட்டுங்க. அவன் கெஞ்சவே இல்லை, அவன் செய்யறது ரைட். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களையும் கேட்கிறான், மூஞ்சிக்கு நேரம் சொல்றான். தைரியம், உண்மை என்று தெரிந்து ஸ்தேவான் கரெக்டா சொல்றான். 5வது ஃபைனலா, பாவம் செய்த பிறகும் மனம் மாற மாட்டேன் என்று சாகு வரை கடன் முடிப்பாங்க. புரியுதா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த வலது பக்க கல்வனும் இடது பக்க கல்வனும், 2 கலங்களும் வாழ்நாள் பூரா பாவம் செஞ்சவங்க. இப்ப சிலுவையில தூக்கி போட்டாச்சு. வலது பக்கம் இருக்க கல்வன் சொல்றான், ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியே, நான் பாவி, நான் குற்றம் செய்தவன். மனம் மாறுறான், ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கிறான், பரலோக ராஜ்யத்துக்கு போறான். இந்த இடது பக்கம் இருக்க கல்வன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவாமை முடிஞ்சா உன்னையும் காப்பாத்தி எங்களையும் காப்பாத்திக்கும். அவன் பாவத்துக்காக வருத்தப்படுறான், பாவத்தை நினைக்கவே இல்லை. அவன் இன்னும் உயிர் வாழ விரும்புகிறான், அவன் இன்னும் வாழ விரும்புகிறான், இன்னும் போய் எவனையெல்லாம் கொல்லலாம், எவனை கொள்ளையடிக்கலாம். அவனுக்கு இன்னும் அந்த எண்ணம் தான். அவனிடம் ஆண்டவர் முகம் கூட கொடுக்கல, முகத்தை கூட கொடுக்கல. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு விலகி போங்கள், அகன்று போங்கள். ஆண்டவர் அதுதான் அந்த இடத்துல வாய் பேசாம சொன்ன வார்த்தை. பார்வோன் ராஜா மோசே ஒவ்வொரு டைம் வந்து கேட்கிறார், வழி கொடு, என் மக்களை நான் கூட்டிட்டு போறேன், என் கடவுளுக்கு அவர்கள் பலியிட இது ப்ரேயர் பண்ணணும், வா கூட்டிட்டு போறேங்கிறார். அதெல்லாம் முடியாது, இவர்கள் என் அடிமைகள், எனக்கு இந்த அடிமை இல்லைன்னா என் நாடு செழிக்காது. ஆண்டவர் பார்க்கிறார், 10 வாதைகளை கொடுக்குறார். வெட்டுக்கிளி வருது, தவளை வருது, என்னெல்லாம் வருது, பேனு வருது, எல்லாம் வருது. ஒவ்வொரு கஷ்டத்துலையும் மனசு மாறுறா பார்வோன் ராஜா. மாறி சரி மோசே உன் மக்களை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாப்பு. ஆனா எல்லாம் அப்போ கூட்டிட்டு போனோன்னா எல்லாம் சரியாயிடும். சரியானே அவன் மனசு திருப்பி கடினப்படுது. ஆண்டவர் அவன் மனதை கடினப்படுத்துகிறார். நம்மளும் அப்படிதான். நம்ம குற்றத்துக்காக நம்ம வருந்தி மனம் மாறலைன்னா, நாம் பரிசுத்தாவினருக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்றால் நம் மனதை கடினமாக்குகிறார் ஆண்டவர். மேலும் மேலும் பாவம் செய்து நீ நரகத்தில் தள்ளப்படுவதற்காக. ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துறது போல நம்மளுடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்துறதுக்கு நம்ம விடக்கூடாது. நாம் பாவம் செய்தால் பாவம் செய்து உறுத்தல் இல்லாம இருக்கக்கூடாது. புரியுதா? இதயம் கடினமாகி போன மக்கள் நிறைய பேர் உண்டு. என்ன சொல்லுங்க, மாத்திக்கவே மாட்டாங்க. கடினமாகி போன மக்கள், பாவத்தை நியாயப்படுத்துகின்றவர்கள். லூக்கா 15:3-5 பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாம போனால் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? அப்படியே கெட்டு போயிடுவீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு
ஒரே ஒரு டெக்னிக் தான். என்ன டெக்னிக் தெரியுமா? மனசு மாறிடுறது. பாவம் செஞ்சோம்னா என்ன பண்ணிடணும்? மனம் வருந்தி ஆண்டுகிட்ட போய் நிற்கணும், மன்னிப்பு கேட்கணும், அழுகணும், கதறணும், மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிப்பார். மன்னிச்சிருவாருன்ட்டு திருப்பி திருப்பி போய் அதே தப்பா செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. சாரி கடவுளே மன்னிச்சிரு, அப்புறம் கடவுளே சாரி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அது பாவத்துக்கு தான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வீடு வேறு பெருசாக கட்டிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒரு கோடி ரூபா தேவைப்படுது, அதனால கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கிறேன், கொஞ்ச நாள் கேப்பு, எல்லாம் லஞ்சம் வாங்கி முடிச்சு வீடு கட்டி முடிச்சுட்ட கடவுளே இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன் சாரி. நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? சாரி லஞ்சம் வாங்க மாட்டேன், கேப் கொடுத்து அந்த இது பாவம் மன்னிப்பல்ல. உன் மனம் பேதுரு அழுதார் பார்த்தீங்களா? 3 முறையும் அவரை மறுதளித்து உள்ளம் உடைக்கப்பட்டு அப்படியே அழுது ஆண்டுகிட்ட போய் நிற்கிறார். மன்னிங்க. அவருடைய அழுகையே அவருக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்தார். 3 முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாய். கதறான். ஆண்டவரே 3 முறை அந்த கொஸ்டின் என்னை கேட்குறீரே, என்னுடைய அன்பு உமக்கு தெரியாதா? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கும் நீங்கள் மனம் திரும்புங்க. பாவம், துன்பம், கஷ்டம் எது வந்தாலும் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் வருந்தி ஆண்டுகிட்ட நிற்கும் போது மன்னிப்பு உண்டு. தூய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் செஞ்சால் மன்னிப்பு நமக்கு கிடையாது. புரியுதா? அதனால் நாம் இதிலிருந்து விடுபட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வேதம் வசித்து தியானித்து ஆண்டோட உதவியோடு நீங்கள் வாழுங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். தகப்பனே, தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்ன என்ன என்னன்னு ஒன்றுனா பைபிளை ரீட் பண்ணும்போது, தகப்பனே நீங்கள் செய்த உங்கள் பிதாக்கள் செய்த தவறுகளையே நீங்கள் செய்கிறீர்களே. நீ ஸ்தேவான் கல்லெடுத்து அடிக்கிற அந்த சாகிற நிலையில கூட பிதாக்கள் செய்த தவறுகள் தகப்பனே முறுமுறுத்த, தகப்பனே முறுமுறுத்த, ஒரு உணவுக்காகவும் ஒரு உடைக்காகவும் ஒரு இருப்பிடத்திற்காகவும் மக்கள் முறுமுறுக்கிறது, அவசரப்படுறது, சகிப்புத்தன்மை இல்லாதது, நம்பிக்கை இல்லாதது, எல்லா பாவங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் காத்துக்கொள்கிறார். தகப்பனே, எந்த உள்ளமெல்லாம் இப்பொழுது நொறுங்கி, தகப்பனே நான் செய்த பாவம் இத்தனை, என் பாவங்கள் அநேகம், மன்னியும் தகப்பனே என்று கதறுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தில் தகப்பனே பழைய பாவங்கள் மறை, பழைய சாபங்கள் மறை, புதுமை உம்முடைய செழிப்பு நிரம்பி அந்த குடும்பம் சந்தோஷமாய் இருக்கட்டும். நீர் என் ஜெபத்தை கேட்பீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான go to YouTube Unshackled Ministry, UNSHACKLED Unshackled Ministryன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.